காலையில தூங்கி எழுந்த உடனேயே பசங்கெல்லாம் பாட்டிய பார்க்க ஓடி வராங்க. பாட்டி சமையல் ரூம்ல இருந்து பசங்க வர்றத பார்த்துட்டு, "என்னடா கண்ணா, காலையிலேயே எந்திரிச்சு ஓடி வரீங்க? என்ன விசேஷம்?" அப்படின்னு கேட்குறாங்க. தருண் சொல்றான், "பாட்டி பாட்டி, நீ நேத்து சஸ்பென்ஸ்ல கதைய நிறுத்திட்ட. எங்களுக்கு நைட்டெல்லாம் ஒரே யோசனை, என்னதான் இருக்கும் அப்படின்னு. அதனால நான் காலையில எந்திரிச்ச உடனே தாரிகாவையும் எழுப்பி விட்டுட்டு 2 பேரும் கதை கேட்க ஓடி வந்துட்டோம் பாட்டி" அப்படின்னு சொல்றான். பாட்டி சொல்றாங்க, "டேய் கண்ணா, காலையிலேயே கதை கேட்கலாமா? அப்புறம் என்னோட வேலையெல்லாம் யார செல்லம் பாப்பா?" அப்படின்னு. பசங்க சொல்றாங்க, "பாட்டி, உங்க வேலையெல்லாம் என்ன பாட்டி? டிஃபன் பண்றது தானே. ஒரு நாள் அம்மாவ பண்ண சொல்லலாம் பாட்டி. இன்னைக்கு கதை காலையிலேயே கொஞ்சம் சொல்லுங்க பாட்டி." ஆசையா கேட்ட குழந்தைங்கள பார்த்து, "சரி இரு, அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போய் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு பசங்களும் பாட்டியும் ஹாலில் வந்து உட்காந்துக்கிறாங்க. திலீபனுக்கு கொஞ்ச நாளாவே குழந்தை இல்லைங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஒரு நாள் உப்பரிகையில நின்னுக்கிட்டு யோசனை பண்றான். நாம ஏன் நம்ம குருவை போய் பார்க்க கூடாது? அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. அவர்கிட்டயாவது இந்த குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு போய் வழி இருந்தா கேட்கலாம் அப்படின்னு யோசிக்க. அதை யோசிச்ச உடனேயே தன்னோட மனைவி சுதக்ஷினிய கூப்பிடுறான். சுதக்ஷின, நானும் நீயும் ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வருத்தப்படுறோம். பொதுவா மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே 3 கடன் இருக்காம். ஒரு கடன் இந்த ராஜ்யத்தை காப்பாத்துறது. ஏதாவது ஒரு வழியில நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம காப்பாத்தணும். 2வது கல்வி. எப்படியாவது நம்ம ஏதாவது ஒரு வழியில நம்மள மேம்படுத்திக்கணும். 3வது கடன் நம்ம முன்னோர்களுக்கு அவர்கள் இறந்த நாட்கள்ல நம்ம திதி கொடுக்கறது. அதாவது படையல் கொடுக்கறது. இந்த 3 கடன்ல 2 கடனை என்னால செய்ய முடிஞ்சுது. 3வது கடனை என்னால செய்ய முடியல. அது ஏன்னு உனக்கே தெரியும். எனக்கு கொஞ்ச நாளாவே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஏன் நம்ம குருவை போய் பார்க்க கூடாது? அவர்கிட்ட போய் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கலாமா அப்படின்னு திலீபன் சுதக்ஷினிட்ட ஆமாங்க, என் மனசுலயும் அந்த எண்ணம் இருக்கு. நம்ம போய் குருவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. இதுல நம்ம முக்கியமா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னதான் பெரிய ராஜாவா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போதும் தன்னுடைய கேட்கறது ரொம்ப முக்கியம். 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற சாதக பாதகங்கள் 2 பேர் மனசுலயும் தோணும். அதை நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு சாதகமா வந்ததுன்னா அந்த காரியத்தை கண்டினியூ பண்ணலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னா, பாதகமா வந்துச்சுன்னா வேண்டான்னு நம்ம ஒத்தி வைக்கலாம். கணவனோ அல்லது மனைவியோ ஒரே ஒருத்தர் மட்டும் டிசைட் பண்ணி ஒரு காரியத்தை செய்யும்போது சப்போஸ் அந்த விஷயம் நல்லபடியா நடக்கலைன்னா அங்க ஈகோ பிரச்சனை வருது. ஒன்னாலதான் எல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த விஷயம் இன்னும் நல்லபடியா ஆகுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த எபிசோட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மெசேஜ். என்ன சரிதானே கண்ணுங்களா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. குழந்தைங்களும் ஆமா பாட்டி, நம்ம வீட்லேயும் அப்பாவும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை செய்வாங்க அப்படின்னு குழந்தைங்க 2 பேரும் கோரஸா சொல்றாங்க. உடனே பாட்டி சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டா கண்ணு, அவன் என்னோட வளர்ப்பாச்சே, அது எப்படி தப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிதான் பாட்டி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, சரி சரி நீ கதையை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பாட்டியும் கதையை தொடர்றாங்க. திலீபனும் சுதக்ஷினியும் தன்னுடைய ராஜ்யத்தை மந்திரிங்கள்கிட்ட கொடுத்துட்டு காட்டில் இருக்கிற வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போன உடனே குருவை பார்த்து வணங்கின உடனே குரு என்ன சொன்னாரு, அந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சதா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.